ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வாங்க நம்ம சூப்பரான ஒரு விளாக் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு. ஸோ அதனால் வந்து இன்னையோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லாங் வீடியோ போடுறதுக்கு. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நடக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் கிட்டக்க வந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இந்த வந்து வேர்க்கடலை சேர்க்கும்போது அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா இன்னும் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை வந்து சேர்க்கணும். எங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லஞ்சு வந்து என்ன செய்யணும்னு தெரியலன்னா கவலையே வேண்டாம், சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் இந்த ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் வந்து முன்னாடி நான் சாதம் வடித்து வச்சுருந்தீங்க, அந்த ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து கண்ணாடி பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்று வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து இன்னமும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து வெந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டாண்ட் இல்லை, ஸோ அதனால தான் வந்து எவ்வளோ ஷேக் ஆகுது. என் மக தான் வந்து பிடிச்சிருந்தா, அதனால தான் இவ்வளோ ஷேக் ஆகிருக்கு. சாரி, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வேக வச்சுருக்கோம், அந்த சாதத்தை வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்றாப்புல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் செஞ்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் வந்து நல்லா வந்து ரிச்சு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து கூட வந்து தொட்டு திங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிருந்தேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி வந்து பொரிச்சிருந்தேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஏற்ற காம்பினேஷன்னா அதுதான். அதுவும் வந்து ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வந்து கிளம்பி விட்டு அவ்வளோதான், சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.